திமுக கட்சி தாங்க பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்களே இவர்கள் தான். 1999 பிஜேபியோடு கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யார்? கலைஞர் அவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்களித்து வெட்கமே இல்லாமல் வீதி வீதியாக ஓட்டு கேட்ட அயோக்கியர்கள் யார்? திமுக அயோக்கிய கட்சியே இல்லையா? தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததா இல்ல திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்ததா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்க தாமரைக்கு வாக்கு சேகரிக்க போனோமா இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தாமரைக்கு வாக்கு கேட்பதற்காக போனீங்களா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யார்? யார் திரும்ப திரும்ப அயோக்கியம் சொல்றா? அயோக்கியர்களை அயோக்கியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சொட்ட மண்டையில கூட முடி மலரும். தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலராது. பிஜேபி என்கின்ற ஒரு மத பிளவுவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற சாதி பிளவுவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற தமிழர் விரோத கட்சியை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக நின்று பிஜேபியை எதிர்க்கும். பிஜேபியோடு ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு, மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு, சமீப காலமாக நேரடியாக கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். முதலமைச்சருக்கான கூட்டம் நடக்குது, நிதி ஆயோக் கூட்டம். கடந்த 3 ஆண்டுகளாக செல்லாத முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக டெல்லி சென்று அந்த கூட்டத்திற்கு போறீங்க. 1000 கோடி மோசடி ஊழல் டாஸ்மார்க்ல. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தம்பி ஒருத்தர் அதை மாட்டிக்கிட்டார். அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக டெல்லி சென்று அங்க பிரதமரை நீங்க போய் பாக்குறீங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்றைக்காவது ஒரு முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா? கச்சத்தீவை மீட்பதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா? அப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, உடனே போறீங்க. வாலி அவர்கள் மிக அருமையான வரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற கையவர்களுக்கு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊராட்டால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். யாருக்கு சொல்லியிருக்காருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தான் பிஜேபியோட வாழ பிடிக்கிறீங்க. நீங்க தான் ஏதாவது ஒரு ரைடு நடந்துச்சுன்னா அடுத்த நாளே டெல்லிக்கு போய் சரணடைவீங்க. நாங்க கிடையாது. எங்க தலைவர் நெஞ்சுரத்தோடு சொல்றாரு, பிஜேபி என்ற கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக எங்க தலைவர் சொல்றார். திமுக சொல்ல முடியுமா? இந்த மேடையில சொல்றேன், இப்ப சொல்றேன், தலைவர் தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி. எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு பல தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்களுடைய மனசுதான் திமுக பக்கம் இருக்கு. ஆனா அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய மனசு ஃபுல்லா நம்ம தளபதி பத்தியே இருக்கு. கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஐயா முட்டு கொடுத்தது போதும், திமுக இதுவரைக்கும் நம்ம வேலை செஞ்சது போதும், நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மளுடைய கொடி ஏற்ற முடியல, நம்மளுடைய பேனர் வைக்க முடியல, போதும். திமுக ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா நம்மளையும் சேர்த்துதான் திட்டுறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவர்களுடைய அவப்பேரை சேர்த்து நம்மளும் சுமப்பது? வேண்டாம். அங்க ஒரு தலைவர் நம்மளை கூப்பிடுறாரு, அங்க போவோம் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. மதுரையில் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கை மாற்றக்கூடிய மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள். மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய சுற்றுப்பயணம். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. தொகுதியாக சந்திக்க போறாரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்க ஒரு வெளியில வரலன்றீங்க. வெளியில வந்தா எதுக்குப்பா வெளில வராரு? ஐயோ எங்களால சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க. 234 தொகுதியில அவர் வர போறாரு. அவர் சுற்றுப்பயணம் முடித்து மீண்டும் சென்னைக்கு போகும்போது அந்த புள்ளி அடங்குவதற்கே 20 நாட்கள் ஆகும்.
அந்த அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபர். இங்க மீட்டிங் வர்றதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி முடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி அப்படியே போனா நல்லா இருக்காங்க, ஷேவ்லாம் பண்ணிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கடைக்கு போறேன். அவர் பயங்கர திமுகவினுடைய ஆதரவாளர், பயங்கரமா திமுக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். நம்ம உள்ள போனோம்னே அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. நண்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிட்டேன்னா உடனே உங்க யூடியூப் சேனல்ல பேசுறீங்க, இல்ல ஏதாவது டிவியில பேசி விட்டுறீங்க, இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறீங்க, ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னா. இல்லங்க தைரியமா நீங்க சொல்லுங்க, நான் வெளியே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. நண்பர் இதை கேட்டுட்டு இருப்பாப்ல. பேர் சொல்லாதானே தப்பு. அவர் சொல்றாரு, நான் திமுக கட்சியில இருக்கிறேன், திமுக கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன். ஆனா 2026 தமிழக வெற்றி கழகத்தில் என் குடும்பத்தில் 10 ஓட்டுக்கு 10 ஓட்டை நான் போடுவேன் சொல்றேன். கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டிய திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் திமுகவில் உறுப்பினராக இருப்பாங்க. ஆனா 2026 வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது. திமுக இருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதன் பிறகு 2026 திமுக இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போட போறாங்க. அதிமுக இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. பிஜேபி இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ்ல இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. இதுதான் வரலாற்று புரட்சி, இதுதான் வரலாற்று எழுச்சி. அதான் எங்க தலைவர் உருவாக்குறாரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணைகிறாங்க. அவன் ஏற்கனவே திமுக இருப்பான். வாங்க உங்களுக்கு நலத்திட்ட உதவி பண்றோம், வாங்க மகளிர் சுய உதவி கடன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிரு. அவங்க போன உடனே திமுக துண்டு எடுத்து போட்டு இவர்கள் திமுகவில் இணைந்தார்கள், தாவை கலந்து வெளில வந்தாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே திமுக இருக்கிறாங்க தான். அயோக்கியத்தனமா இல்ல, கேவலமா இல்ல, இப்படி ஒரு மோசடி செய்வதற்கு அயோக்கியமா இல்லையா? இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு, விஜய் அணியில் தமிழ்நாடு. எந்த ஓரணியும் தமிழ்நாடு கிடையாது. எங்க தலைவர் தளபதி அணியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு. எவ்வளவு நெருக்கடி. இப்ப மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறார் தெரியுமா? இப்ப திமுக மாவட்ட செயலாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுகள் பண்ணையாளர்களா இருப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் சபீர் எடுத்துக்கோங்க, பக்கத்துல கிருஷ்ணகுமார் அவர்கள் எடுத்துக்கோங்க. பாமரர்கள் எல்லோரும் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. கட்சியுடைய கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் கேத்ரினா பாண்டியன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர். 2026 தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கின்ற போர். அந்த போரில் பண்ணையார்கள் தோற்றுவிட்டார்கள், சர்வதிகாரிகள் தோற்றுவிட்டார்கள், மன்னராட்சி அணுகுமுறை கொண்டவர்கள் தோற்றுவிட்டார்கள். மக்கள் சிந்தனை கொண்ட பாமர மக்கள் வெற்றி தலைவர் தளபதியின் விஜய் அணி வெற்றி பெற்றது என்கின்ற வரலாற்றை நாம் தான் எழுதணும்.